தேடிக்கிட்டு இருந்தோம், நமக்கு கிடைக்கல. அதான் இவ்வளவு நாளா உங்க அண்ணனுக்கும் உன் தம்பிக்கும் கல்யாணத்தை பண்ணாம வச்சிருந்தோம். ஐயோ வயிறு வேற பசிக்க. போயாம்டி, ஃப்ரிட்ஜ்ல மாவு இருக்குல, போய் எடுத்து தோசை சுட்டு தின்னு. அப்படியே எனக்கு ஒரு 2 தோசையை சுட்டு கொண்டா, ஒரே வயிறு பசிக்கு. ஆமா, அப்படியே தோசை சுட்டு கொண்டு வரணும் உனக்கு. போமா நீ வேற. அவன் தான் பொருளோட பொருளா ஃப்ரிட்ஜையும் தூக்கிட்டு போயிட்டானம்மா. அட பாவி பயல, எடி ஃப்ரிட்ஜை தூக்கிட்டு போனா சரி, அதுல வச்சிருந்த மாவை மட்டும் சேர்த்து தூக்கிட்டு போயிட்டான். ஆமா, அவங்களுக்கும் பசிக்கும்ல, அதான் தோசை சுட்டு திங்கலாம்னு எடுத்துட்டு போயிருப்பா. அம்மா, ஜன்னலு கதவு எல்லாத்தையும் பத்திரமா வச்சுக்க. ராத்திரியோட ராத்திரியா தம்பியார வந்து எல்லாத்தையும் பேத்து எடுத்துட்டு போயிட போறான். ஆமாடி, நீ சொன்ன மாதிரி பார்த்து பதனமா தான் இருக்கணும். உன் தம்பிகாரன் எப்படி ஊமை கொட்டானா இருந்தா இப்படி எல்லாம் பண்ணுவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கலையேடி. அம்மா, கலகலப்பா பேசுறவன கூட நம்பல, இந்த மாதிரி ஊமை கொட்டானா இருக்கப்பட்டவன தான் நம்ப கூடாது. பாத்தியம்மா, கடைசியில நமக்கு சாப்பிடறதுக்கு கூட வழி இல்லாம ஆக்கி போட்டான். அம்மையும் அவளும் உட்கார்ந்து பாடு பேசிட்டு இருக்காவல, என்ன ஏதுன்னு போய் பாப்போம். என்ன சம்பவம்? அம்மையும் அவளும் உட்கார்ந்து பாடு பேசிட்டு இருக்கீங்களா? சும்மா தாங்க உட்கார்ந்துருக்கோம். அப்புறம் மவைய மருமவெல்லாம் போன் பண்ணாவல, மருமவளுக்கும் மவளுக்கும் அந்த வீடு பிடிச்சிருக்கா என்னமா போன் பண்ணி சொல்லிருப்பாவல. ஏ பாட்டியோ, எரிஞ்சிட்டு இருக்க தீயில எண்ணெய ஊத்தாதிய அப்படின்னு என்னது கேட்டுவிட்டேன். மவனும் மருமவளும் வேற வீட்டுக்குலாம் போயிருக்காவோ, அந்த வீடு பிடிச்சிருக்கு இல்ல அப்படி ஏதாவது போன் பண்ணி சொல்லிருப்பாவல்ல, அதத்தானே கேட்டேன். பேசாம இருக்கா, வயிற்றுச்சல கிளப்பாத. என்னாச்சு, எதுக்கு இவ்வளவு கோவம்? உன் வயிற்றுச்சல நான் என்னத்தை கிளப்பிட்டேன்? தோசை சுட்டு திங்கிறதுக்கு மாவு இருந்துச்சு, அத கூட விட்டு வைக்காம அந்த பையன் தூக்கிட்டு போயிட்டான். நீ என்னடான்னா வீடு நல்லா இருக்கா மருமவ நல்லா இருக்காளான்னு கேட்டுக்கிட்டு இருக்க. அட பாவமே, தோசை மாவையுமா தூக்கிட்டு போயிட்டான்? ஆமா, அதத்தானே எங்க அம்மா சொல்லிக்கிட்டு இருக்கா. அது ஃப்ரிட்ஜ் தூக்கிட்டு போறாம்ல, மாவை கீழே எடுத்து வச்சா வீணா போயிருமேன்னு நினைச்சிட்டு எடுத்துட்டு போயிருப்பானா இருக்கும். ஆமா, இங்க பக்கத்து தெருவுக்கு தூக்கிட்டு போறதுக்குள்ள அங்க மாவெல்லாம் வேஸ்டா போயிருமா? ஆமா, உன் மாவன் என்ன 500 கிலோமீட்டர் தூரத்திலே வீடு பார்த்து போயிருக்கான். இங்க பக்கத்து தெருவுல தானே குடித்தனம் போயிருக்கான். ஒரு 5-6 தோசைக்காவது காடுற மாதிரி மாவை ஒரு பாத்திரத்துல எடுத்து வச்சுட்டு கொண்டு போயிருக்க வேண்டியதானே. நானே உங்க வீட்ல வந்து ஒரு 2 தோசைக்கு மாவு இருக்கான்னு கேட்டுட்டு போலாம்னுலாம் வந்தேன். இங்க வந்து பார்த்தா நீங்களே சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல கிடக்கிய. ஏ பாட்டியா, வார்த்தை அளந்து பேசுங்க. நாங்க என்ன சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல கிடக்கோம்? எங்க அண்ணன் இருக்கா வீட்ல, அவங்கிட்ட சொன்னோம்னா இப்ப ஹோட்டல்ல போய் பரோட்டாவும் சிக்கன் கறியும் வாங்கி கொண்டு வந்து தருவான், தெரியுமா? அப்படியே உங்க அண்ணன் வந்துட்டானா? என்ன சம்பவம்? பெரிய மவனை கூட்டிட்டு சின்ன மவன் வீட்டுக்கு என்னைக்கு போய் பார்க்க போற? ஏக்கா, சும்மா தேவையில்லாததெல்லாம் பேசிட்டு இருக்காத. என்ன நீ எதுக்கு வந்தியோ அதை மட்டும் பேசிட்டு போ. அதான் சொன்னோம்ல சம்பவம், ஒரு 2 தோசைக்கு தான மாவு இருக்குமான்னு கேட்டுட்டு போலாம்னு தான் வந்தேன்னு. நீ தான் உன் சின்ன மவன் மாவு சட்டியோட தூக்கிட்டு போயிட்டாம்ல சொல்லுதே. சரி, என்ன செய்ய, மரகத வீட்ல போய் ஒரு 2 இட்லி வாங்கி சாப்பிட்டுக்கிட வேண்டியதான். இந்த வயசான காலத்துல ராத்திரி சமயமா ஒரு 10-15 இட்லியே திங்க போறேன். ஏய் அம்மா, அந்த கிழவி என்ன வறுத்து வாராவோ. நானே பசி கொலை வெறியில உட்கார்ந்துருக்கேன். 2 இட்லி 4 இட்லின்னு சொல்லிட்டு கிடக்காவோ. இங்க பாரு சம்பவம், நான் ஒண்ணு சொல்லுவே நல்லா கேட்டுக்க. சின்ன மகன் இப்படி துரோகம் பண்ணிட்டானேன்னு சொல்லிக்கிட்டு நீ அவங்கிட்ட பேசாம இருந்துறாத. மகன்கிட்ட அதிகமா பேசாட்டாலும் மருமகிட்டையாவது நல்லபடியா பேசி எடுத்து இரு. ஒரு 2 நாள் கழிச்சு மருமக வீட்டுக்கு போய் மருமக நல்லா இருக்காளா என்ன ஏதுன்னு அவள்கிட்ட நல்லபடியா பேசி எடுத்துட்டு வா. என்னடா நீ அறிவில்லாத மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? அவ வீட்டுக்கு நான் போடுமா? அவ நல்லா இருக்காளா எப்படி இருக்கான்னு வேற போய் பார்த்துட்டு வரணுமாக்கும். ஆமா, அவள்கிட்ட பேசி எடுத்து இரு. கல்யாணம் முடிஞ்ச அன்னைக்கே உன் வீட்டுல உள்ள எல்லா பொருளையும் தொடச்சி எடுத்துட்டு போயிட்டா. நீ இன்னும் அவள்கிட்ட பேசாம இருந்தேன்னு வச்சுக்க, அப்புறம் இந்த வீடு எனக்கு தான் சொந்தம், அதனால நீங்க வாடகை கொடுத்தே ஆவணும்னு சொல்லிக்கிட்டு வாடகை கேட்க வந்துட போறா. என்னது, வாடகை கேட்க வந்துருவாளா? ஆமா, வந்த அன்னைக்கே வீட்டுல எல்லா பொருளையும் சுருட்டிட்டு போனவல்ல, பின்ன வாடகை கேட்காம என்ன செய்வா? நான் சொல்லத சொல்லிப்பட்டேன். ஒரு 2 நாள் கழிச்சு உன் மருமகளை போய் நல்லபடியா பார்த்து பேசிட்டு வா. இங்க பாருக்கா, தேவையில்லாததான் பேசிக்கிட்டு இருக்காத. நான் இன்னொரு நேரம் அவளை என் கண்ணுல கண்டேன்னு வச்சுக்க, அவ செவுட்ட திருப்பி அவ வந்த வழியவே திருப்பி அனுப்பி வச்சிடலாம்னு இருக்கேன். யாரு நீயா சம்பவா? நீ அவளை அடிச்சு துரத்த போறியாக்கும்? ஆமா, எங்க அம்மா ஈர்க்கப்பட்ட கோவத்துல அவளை அடிச்சு துரத்து தான் செய்வாவோ. பேசாம இருடி. நீ இப்ப சொன்னத உன் தம்பிக்காரன் காதுல கேட்டாம்னு வச்சுக்க, அப்புறம் அவன் தான் உங்களை அடிச்சு துரத்துவான். இங்க பாரு சம்பவம், அதே மாதிரி இன்னொன்னு சொல்லுதேன் கேட்டுக்க. உன் மூத்த மவனுக்கு சீக்கிரமா ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வை. இல்லன்னு வச்சுக்க, தம்பிக்காரன் செஞ்ச வேலையை தான் உன் மவனும் பண்ணுவான். ஏக்கா, என் மூத்த மவனை பத்தி நீ அப்படிலாம் ஒண்ணு நினைக்காத. என்ன, அவன் என் பேச்ச ஒரு நாள் மீற மாட்டான். ஆமா, எங்க அண்ணே எங்க பேச்ச மீறவே மாட்டான். அவனுக்கு நாங்க தான் பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்போம். வேணும்னா பாருங்க. பார்க்காதடி போறேன். மருமவ உள்ளூர்ல இருந்து வரலா இல்ல வெளியூர்ல இருந்து வரலான்னு வாங்க பாட்டி. வந்ததுல இருந்தே சும்மா இத பத்தியே பேசிக்கிட்டு இருக்கிய, நாங்களே மனசு சங்கடத்துல உட்கார்ந்துகிட்டு இருக்கோம். என்ன சுமதி எந்திரிச்சிட்ட? உட்காரு. உங்களுக்கு வேலை இல்லையா இருக்கும், எனக்கெல்லாம் நிறைய வேலை கிடக்கு. இங்க பாரு சம்பவம், உன் மவ சொல்லதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காத. உன் மூத்த மவனுக்கு சீக்கிரமா ஒரு பொண்ணை பார்த்து கெட்டி வை. என் மவன் என் பேச்சுதான் கேப்பான், நான் கிழிச்ச கோட்டாவன் தாண்ட மாட்டான் அப்படின்னு நீ சொல்லிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்க, அவ்வளவுதான். அப்புறம் கடைசி காலத்துல ஒரு மடக்கு தண்ணி கூட கொடுக்கறதுக்கு உனக்கு வீட்டுல யாரும் இருக்க மாட்டா. என்னக்கா இப்படி சொல்லிவிட்ட? பின்ன உங்க வீட்டுல நடக்கப்பட்டதை
சொன்ன மாதிரியே என் மாமியாரு நானே இங்க நம்ம வீட்டுக்கு வந்து 4-5 நாளைக்கு மேல ஆகுது. அதுக்குள்ள எங்க மாமியார் என் மாப்பிள்ளைக்கு வேற ஒரு பொண்ணை பார்த்து நிச்சயம்லாம் பண்ணி வச்சிருக்காவளோ இல்லன்னா கல்யாணத்தையே முடிச்சு வச்சுட்டாவளோ யாருக்கு தெரியும்? போய் பார்த்தா தானே தெரியும். என் வாழ்க்கையே நான் பார்க்கணும்ல. அதுக்கப்புறம் என் மாமியார்ட்ட சண்டை போட்டுட்டு நான் அங்க வந்து உட்கார்ந்தோம்னா எனக்கு குடிக்க தண்ணி கூட இல்லாமலாம் இருப்பேன். எனக்கு எதுக்குமா வீண் பிரச்சனை? நான் கிளம்புதேன். இடி உங்க அண்ணனை கொண்டு பஸ் ஸ்டாண்ட்ல கூட சொல்ல. அவன் தான் தூங்கிட்டு இருக்கான்னு சொல்லதம்ல. அண்ணன் கிட்ட ஆட்டோல போறேன்னு சொல்லிக்கிட்டு ஒரு 200 ரூபாயை வாங்கிருக்கம்மா. இடி உங்க அண்ணன்காரன் தூங்கிட்டாம்ல சொன்னேன். அவனை எழுப்பிதாமா ரூபாயை வாங்கிட்டு வரேன். இந்த நேரத்துக்கு ஆட்டோ எங்க கிடைக்கும்? நான் என்னத்துக்கு ஆட்டோல போறேன்? பக்கத்துல தானே பஸ் ஸ்டாண்ட். நான் நடந்தே போயிருவேன். 200 ரூபாய்க்கு ஒரு மட்டன் பிரியாணியை வாங்கி சாப்பிட்டுட்டு மாமியார் வீட்டுக்கு போவேன். பரவாயில்லையே சுமதி, நீ நல்ல சாமர்த்தியமான ஆளா இருக்க. சாமர்த்தியமா இருந்தாதானே இவகிட்ட காலத்தை கழிக்க முடியும். சரிம்மா, நான் போயிட்டு வரேனா. 2 முறுக்கையும் மறக்காம நீயே தின்று. இந்த கிழவிக்கெல்லாம் கொடுத்துறாத. இந்த தெருவுல யார் வீட்ல போய் நான் சாப்பாடுன்னு கேட்டா கூட ரெடியா தரதுக்கு ஆள் இருக்கா? இவள மாதிரி முறுக்கு தின்னு தண்ணியா குடிச்சிட்டு போறேன். எப்படி சொல்லிட்டு போறா பாரு. பாத்தியா செம்மவா, ஓ அம்மாவா அவ பாட்டுக்கு மாமியா வீட்டுக்கு போறேன்னு கிளம்பி போயிட்டா. ஏன் வயசான அம்மா வீட்ல இருக்காள, அம்மைக்கு ஒரு 2 இட்லியாவது வாங்கி கொடுத்துட்டு போவோம்னு கொஞ்சமாவது உன் மகளுக்கு நினைப்பு இருந்தா பாத்தியா? அவ பாட்டுக்கு முறுக்கு தின்னு தண்ணியா குடிச்சிட்டு அண்ணனை எழுப்பி 200 ரூபாயும் வாங்கிட்டு போயிட்டாளா. இப்ப அளவோல மட்டன் பிரியாணியும் தின்னுட்டு மாமியார் வீட்டுக்கு போய் சேர்ந்துருவா. இப்ப நீ தானே சாப்பிடறதுக்கு இல்லாம கிடக்க. என்ன செய்ய, எல்லாம் என் தலை எழுத்து. மவ மாமியா வீட்டுக்கு போயிருவா. வீட்டுல இருக்கப்பட்ட மருமவ தான் உன்னை பாத்துக்கிடுவா. ஆனா இப்ப வீட்டுக்கு வந்த மருமகளும் வீட்டை தொடச்சிக்கிட்டு போயிட்டா. அதுக்குன்னு மரும வீட்டெல்லாம் பேசாம இருந்துடாத. பக்கத்து தெருவுல தானே இருக்கா. ஒரு 2 நாள் கழிச்சு போய் பாரு. நீ ஒத்தையில போன மாதிரி நினைச்சுக்கிடாத. நானும் கூட வரேன். நம்ம 2 பேருமா சேர்ந்து இவன் மரும வீட்டுல போய் பாப்போம். நல்ல பேசி எடுத்து இருந்தேன்னு வச்சுக்கியா, அவளே உன்னை நல்லபடியா பாத்துக்கிடுவா. ஆமா, எப்படி பாத்துக்கிடுவான்னு நான் இன்னைக்கே பார்த்தனே. வீட்டை தொடச்சி எடுத்துட்டு போறமேன்னு கொஞ்சம் கூட நினைப்பில்லாம அந்த லாரியில ஒய்யாரமெல்லாம் உட்கார்ந்து போனா. அவ வீட்ல போய் நான் அவளை பார்க்கணும். அவ போடுறது சோத்த வாங்கி நான் திங்கணுமாக்கும். அதுக்கு நான் என் வீட்லயே பட்னியா கிடந்துக்கிடுவேனே. சரி, அப்ப அத விடு. உன் மவனுக்காவது ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கட்டி வை. ஆமா, நீ சொன்ன மாதிரி என் பெரிய மவனுக்காவது ஒரு நல்லபடியா பொண்ணை பார்த்து ஊரெல்லாம் கூப்பிட்டு கல்யாணம் பண்ணி வைக்கணும். நாங்களும் பொண்ணு பார்த்து அலைஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். ஒரு இடத்துலயும் அமைய மாட்டேங்க. எங்க பொண்ணு அமையல. கையில வெண்ணெய் வச்சுக்கிட்டு நெய்க்கு தேடுவாளாம் ஊர் பூரா. அந்த மாதிரி கதையெல்லாம் இருக்கு உன் கதை. இங்க பாருக்கா, நீ யார சொல்லுதேன்னு எனக்கு நல்லா புரியுது. இங்க பாரு சம்பவம், வசதி குறைவா இருக்குன்னா நீ நினைக்காத. பிள்ளை நல்ல பிள்ளை, நல்ல குணமான பிள்ளை. அதுவும் நம்ம தெருவே தானே, ஒரு பிரச்சனையும் இல்ல. அப்படியே ஏதாவது சண்டை போட்டு அப்பா வீட்டுக்கு போயிட்டா கூட நம்ம பேசி எடுத்து சமாதானம் பண்ணி மறுபடியும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடலாம்ல. அப்படியே அந்த பிள்ளை ஏதாவது மாமியா மருமவான்னு பிரச்சனை பண்ணா கூட அக்கம் பக்கத்துல இருக்கப்பட்டா தெரிஞ்சவங்க எல்லாரும் அந்த பிள்ளைக்கு நல்ல புத்திமதியெல்லாம் சொல்லி எடுத்து கொடுப்பாங்கல்ல. சொல்லத கேளு, உன் மகனுக்கு பொருத்தமான பிள்ளை அந்த பிள்ளை மட்டும்தான். பேசாம அவ அப்பா கிட்ட போய் சம்பந்தம் பேசி முடிச்சிட்டு வந்துரு. இங்க பாருக்கா, இவ்வளவு நேரம் நீ பேசிட்டு இருந்ததை நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நான் கேட்கவே மாட்டேன். ஆமா, நல்லது சொன்னா அப்படியே கோவப்படு. சின்னம்மாவையும் கல்யாணம் பண்ணி மருமவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாலும் இப்படி சோறு தண்ணி இல்லாம தானே கிடக்க. சும்மா இருக்கா? நான் என்னமோ உன்கிட்ட சாப்பாடு கேட்ட மாதிரிலாம் பேசிட்டு இருக்கேன். ஆமா, நான் சொன்னதை கேட்காம இப்படி பேசிக்கிட்டே இரு. உன் மூத்த மகனும் அவனுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணை கட்டிக்கிட்டு அவன் பாட்டு வீட்டை விட்டு வெளியே போகதான் போறான் பாரு. உன் மக மாமியா வீட்டுல தான் இருப்பா. நீ மட்டும்தான் நாதி இல்லாம இந்த வீட்டுல ஒத்தையில இருக்க போற, சோறு தண்ணி இல்லாம. வாயை வச்சுட்டு சும்மா இருக்கா? நான் ஏற்கனவே வயிற்றுல உட்காந்துருக்கேன், கூட வந்து தூண்டி விட்டுட்டே இருக்க. பேசாம கிளம்பி போவா வீட்டுக்கு. நல்லது சொன்னா இந்த உலகத்துல யாரு கேப்பா? சரி, பக்கத்து வீட்டுக்காரியாச்சே, நல்லா பழகி இருக்கமே, சரி கஷ்டப்படுறாளேன்னா ஒரு ஐடியாவை சொன்னா இவன் என்னடா ரொம்ப ஓவராலா பேசிட்டு இருக்கா. பிள்ளை நல்ல பிள்ளை, என்னமோ அந்த பிள்ளைக்கு இந்த மாப்பிள்ளையே கிடைக்காது. அந்த பிள்ளைய இவன் மவனுக்கு கட்டுனா கடைசி வரைக்கும் தண்ணியாவது கொடுக்கும். இவ தண்ணியா குடிச்சா என்ன, குடிக்காவளி போனா எனக்கு என்ன? நாளைக்கு காலையில ஆகட்டு இந்த நெட்டச்சிக்கு அப்பங்கிட்ட போய் நறுக்குன்னு 4 வார்த்தையை கேட்டாதான் இவெல்லாம் பேச மாட்டாவோ. ஐயோ, வயிறு வேற பசிக்க. சரி, என்ன செய்ய, அந்த 2 முறுக்கையும் தின்னு தண்ணியை குடிச்சிட்டு படுப்போம். ஏக்கா, நாளைக்கு மத்தியானம் கரெக்டா 2:30 மணிக்கு நார்வல் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துருங்க. என்ன ஏன் வந்துருவம்மா, எத்தனை நேரம் தான் சொல்லிட்டே இருக்க? ஏக்கா, நானே ஆபீஸ்ல 1/2 நாள் லீவு கேட்டுட்டு வரேன்க்கா. நீங்க வராம இருந்துட்டேன்னு வச்சுடுங்க, அப்புறம் எனக்கு லீவு வேஸ்டா போயிரும்லக்கா. ஒன்னும் பயப்படாத சின்ன பொண்ணு, நாங்க 2:30 மணிக்கு இல்ல 2:15க்கே நார்வல் பஸ் ஸ்டாண்ட்ல வந்து நிக்கோம், சரியா? ஏக்கா, முதல்ல வசந்தி அக்கா கிட்டயும் சொல்லிருங்க, மறந்துடாதீங்க. அப்புறம் ஏற்கனவே நம்ம 3 பேர் தான் பேசிக்கிட்டு இருக்கோம், அவங்கள விட்டுட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம சொல்லாம வேற கடைக்கு போயிட்டோம்னு வச்சுடுங்க, அவ்வளவுதான். நேர கடைக்கு வந்தே கடையை 2 ஆக்கிடுவா. ஆமா ஆமா, வசந்தி லேசுபட்ட ஆளா. போன தடவை இதே மாதிரி ஆடி கழிவுக்கு துணி எடுக்க போகும்போது ஒரு 1/2 மணி நேரம் நம்ம சீக்கிரமா போயிட்டோமா. என்ன வருத்து வந்துட்டா பத்தியா? அப்புறம் அவளுக்கு ஒரு காபி பஜ்ஜி பப்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துல சமாதானப்படுத்தி இருக்கு.
என்னத்த செய்ய, ஒரே தெருல இருந்துகிட்டு என்ன பாடுபட வேண்டியதா இருக்கு. ஏக்கா நம்ம மூக்கை பட்டி சொன்ன மாதிரி செம்பம் பட்டிக்கு 2வது மகன் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாம்ல, அவன் நம்ம 2வது தெருல தான் வாடகைக்கு இருக்கானாமே. ஆமா, மூக்கை பட்டி வர நாளைக்கு போய் பார்த்துட்டு வரணும்னு வேற சொல்லிருக்காவல. ஆமா, அந்த கிழவிக்குதான் ஊர் விஷயம்லாம் தெரியாம இருக்க முடியாதுல்ல. போயிட்டு வரட்டு, வந்ததுக்கு அப்புறம் கிழவிக்கிட்ட என்ன விஷயம் ஏது விஷயம்னு நாமளும் கேட்டு தெரிஞ்சுக்கிடலாம். ஊர்ல என்ன நடக்கு ஏது நடக்குன்னு நாமளும் தெரிஞ்சு வச்சுக்கிடணும்லக்கா. ஆமா கனி, நாமளும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டது நல்லது தானே. இக்கா அடா வாங்க தம்பி, உட்காருங்க. சின்ன பொண்ணு. இக்கா அந்த அண்ணன் ஆபீஸ் போயிட்டு வந்துட்டாங்களா? அந்த அண்ணனை பாத்துட்டு போலான்னு வந்தே மாத்துடுங்க. அட வா சின்ராசு, நான் ஆபீஸ்ல இருந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் வந்தேன் பத்துக்க. எங்க தம்பி உட்கார சொல்லுங்க, நான் போய் 2 காபி போட்டு கொண்டு வரேன். வேண்டாம் மரகதம், நீங்க எல்லாரும் உட்காந்து பாடு பேசிட்டு இருக்கீங்களா, பேசுங்க. நானும் சின்ராசும் வெளியே டீ கடையில போய் டீ குடிச்சுக்கிட்டோம். என்னங்க வீட்டுக்கு வந்து தம்பிக்கு வீட்ல காபி போட்டு கொடுக்காம கடையில போய் டீ வாங்கி குடிக்கேன்னு சொல்லுதியே? இக்கா அதனாலலாம் ஒண்ணு இல்ல, நம்ம வீடு தானே, எப்ப வேணாலும் காப்பி குடிச்சுக்கிடலாம். நான் அந்த அண்ணன் கிட்ட சும்மா பேசிட்டு போலாமேன்னு தாங்க வந்தேன். சரி மரகதம், நான் கொஞ்சம் தம்பி கூட வெளியே போயிட்டு வரேன் என்ன? சரிங்க. இக்கா போயிட்டு வரேன்னா? சரி தம்பி, போயிட்டு வாங்க. ஏக்கா என்ன கனி? ஏக்கா கொஞ்சம் கிட்ட வா, உன் காதுல ஒரு விஷயம் சொல்லணும். என்ன கனி, என்னன்னு சொல்லு. ஏக்கா அந்த சின்ராசு தம்பி வந்த உடனே சின்ன பொண்ணுக்கு முகத்துல சந்தோஷத்தை பாத்தியா? அப்படியா? நான் சின்ன பொண்ணு கவனிக்கவே இல்லையே. நீ கவனிச்சிருக்க மாட்டக்கா, நான் தெளிவா பார்த்தேன். சின்ன பொண்ணு முகத்துல அந்த தம்பியை பார்த்த உடனே அப்படி ஒரு சந்தோஷம். அந்த தம்பிங்கிறது கிளம்புறது வரைக்கும் அவரே தான் பாத்துக்கிட்டே இருந்தா தெரியுமா? அப்படியே கனி, அப்ப நாம நினைச்சது சரிதான் போலுக்க. ஆமாக்கா, நாம நினைச்சது சரிதான். நான் இப்பமே சின்ன பொண்ணு கிட்ட நேரடியே கேட்ட போறேன்க்கா. ஏன் பேசாம இருக்க நீ? மூக்கை பாட்டி நேத்து கேட்டாவல்ல, அதுக்கே அந்த பாட்டி என்னதானு ஏசி விட்டுட்டா. அப்புறம் இப்ப நீ ஏச்சி வாங்க போற. ஏக்கா சும்மா அவ ஏசுவான்னா அப்புறம் இந்த விஷயத்தை பத்தி அவகிட்ட யாருதான் பேசுவா? இப்போதைக்கு இவகிட்ட இதை பத்தி பேசாண்டா கனி. நம்ம நாளைக்கு ஆடி கழிவுல துணி எடுக்க கடைக்கு போறோம்ல, அங்க வச்சு இதை பத்தி வேணா பேசிக்கிடலாம். அப்படியாக்கா சொல்லுத? ஆமா கனி, இப்போ உனக்கு வீடு போய் சேரண்டமா? எப்படிலாம்க்கா என்ன பயமுறுத்துத? நான் உன்னை பயமுறுத்தல, இப்போதைக்கு இந்த விஷயத்தை பத்தி நீ அவகிட்ட பேசணும்னு வச்சுக்க, அவ்வளவுதான், உன்னை ஏசி கிழிச்சு விடுவா. ஏக்கா சின்ன பொண்ணு நம்ம கிட்ட வெளிப்படையே ஏசதான் செய்தா, ஆனா மனசுக்குள்ள விருப்பம் இருக்க மாதிரி தாங்க இருக்கு. சரி, நாளைக்கு அவகிட்ட இதை பத்தி விழாவரியா விசாரிச்சுக்கிடலாம். சரிக்கா.